கடகராசி, பூச நட்சத்திரம், துலா லக்னம். ஸோ உங்களுக்கு கடன் பிரச்சனை, வாழ்க்கையில நிம்மதி இல்ல. ஸோ ஒரு சில தப்பு பண்ணல. பட் அதுக்கு நீங்க தான் தப்பு அப்படின்ற மாணிக்கு உங்களுக்கு கூற்றாகி போச்சு. அப்ப இதெல்லாம் முடிக்க முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்வி. கடகராசி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஸ்டில் இன்னமும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில சனி பெயர்ச்சியே நடத்தல. ஸ்டில் அஷ்டம சனியா தான் இருக்கிறாரு. அடுத்த வருஷம் 3வது மாசம் தான் சனி பயிற்சி உங்களுக்கு நடக்கும். 2வது இதுல ராகு கேது பயிற்சி வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுல 2ல கேது, 8ல ராகு. அப்ப இன்னமும் இவங்க சில தடை தரங்களை உண்டு பண்ணுவாங்க. இதுல ஒரே ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, சனி உங்களுக்கு அடுத்த வருஷம் 3வது மாசம் ராசிக்கு 9ல பாக்கியஸ்தானத்துல வரும்போது இந்த கடன் தொந்தரவு தொழில இருந்து நீங்க ரிலீவர் ஆவீங்க. ஸோ இப்ப ஒரு அனுபவம். இப்ப நம்ம ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. ஸோ ஃபேமிலில பிரச்சனை. அதுபோக நீங்க எதிர்பார்க்காத மாதிரி ஸோ ஒரு சில கடன் சார்ந்த விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு படிப்பு, ஒரு லேர்னிங் தான். இந்த லேர்னிங்கை இந்த வருஷத்துல நீங்க எடுத்துக்கிட்டாலே அடுத்த வருஷத்துல இதுக்கப்புறம் இந்த கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள இந்த மாதிரி நபர்களை நீங்க சந்திக்க மாட்டீங்கன்றதுக்குரிய ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. 2வது நம்மளோட ஜனன ஜாதகங்கள்ல 6, 8, 12 இந்த மாதிரி ஸ்தானங்கள் கெட்டு போயிருந்தா கூட நம்ம தப்பே செய்யாட்டினா கூட அந்த செய்யாத தப்புக்கு நம்ம பலி இழக்கிற மாதிரி ஒரு கூற்று இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு நடந்திருக்குது. பட் நீங்க இதுல ஒரு புரிஞ்சுட்டீங்களா, இதுல ஒரு அடி வாங்கிட்டீங்க. இதுக்கப்புறம் இதுல நீங்க மீடேறி வருவீங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். மற்றபடி இந்த அடுத்த வருஷம் 3வது மாசம் வரைக்கும் மைல்டு அப்படி கடன் இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. கடன் இருக்குதா, வேலை செய்யுங்க, வேலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கடனை கொடுத்துட்டு வந்துருங்க. இல்லாட்டினா இது நம்ம கண்ட மாதிரி ஒரு ஏற்படுத்திவிட்டுரும். இப்போ எப்படின்னா கடன் இல்லை, எதுவுமே இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், நல்ல வாழ்க்கை, எனக்கு தான் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னா விபத்துக்களை ஏற்படுத்திவிட்டுரும். ஸோ விபத்துனா வாகன விபத்து, இல்லை நம்ம நடந்தே போயிட்டு இருக்கும்போது கூட கீழே விழுந்தா அந்த மாதிரி அப்படின்ற கூற்று வந்துடும். அதனால கடன் மைல்டா இருக்குதுன்னா சந்தோஷம் வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் 3வது மாசம் வரைக்கும் கடன் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு ராசிக்கு 9ல பாகிஸ்தான்ல சனி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ரிலீவர் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால அதான் சொல்லுவாங்களே, எனக்கு திருமணம் நடந்துருச்சு, பிள்ளை பிறந்துருச்சு, நல்ல அம்மா அப்பா அமைஞ்சிருக்கிறாங்க, எனக்கு கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிட்டானே முடிஞ்சிருச்சு. அதோட அவனுக்கு ஏதாவது ஒரு விபத்து தான் நடக்கும். அதனால இதெல்லாம் இருக்குதுன்னா மைல்டா அங்கேயே போக்கஸ் இருக்கும். அப்ப நமக்கு ஏதோ ஒரு குறைபாடுல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க நல்லதுமா டிராவல் பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் 3வது மாசத்துக்குள்ள அடைச்சிருவீங்க. அதுக்கப்புறம் நல்லதுமா வருவீங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு படிப்பினை, ஒரு லேர்னிங் தான். சரிங்களா?